தேர்தல் பிரச்சாரத்தின் போது நிகழ்ந்த சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம். ராமநாதபுரம் தொகுதிக்கு உட்பட்ட அறந்தாங்கி பகுதியில் பிரச்சாரத்திற்கு சென்ற அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தலைவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். அப்போது அவர்களுக்கு ஓபிஎஸ் மொத்தம் 2000 ரூபாய் கொடுத்து சண்டையிட்டுக் கொள்ளாமல் பிரித்துக் கொள்ளுங்கள் என சிரித்தபடி கொடுத்தார். பன்னீர்செல்வம் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்ற இடத்தில் கூட்டணி கட்சிகளின் கொடி கட்ட கம்பமின்றி பாஜக கொடிக்கம்பத்திலேயே அமமுக கொடியை கட்டியிருந்தனர். அதே பகுதியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் ஓபிஎஸ் மகன் ஓபி ரவீந்திரநாத் பேசிக் கொண்டிருந்த போது அவரது பேச்சை கவனிக்காமல் தான் கையில் வைத்திருந்த தண்ணீர் பாட்டிலில் காலாவதி தேதியை பார்த்துக் கொண்டிருந்தார் ஓபிஎஸ். தேனி தொகுதிக்கு உட்பட்ட மதுரை வாடிப்பட்டி பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார், நான் பப்பூன் தான், ஆனால் டிடிவி தினகரன், பி.எஸ். வீரப்பா போன்ற வில்லன் என்றும் ஜெயலலிதா இருக்கும் வரை நாங்கள் அவரை பார்த்து பயந்தது உண்மைதான் என்றும் குறிப்பிட்டார். மேலும் டிடிவி தினகரனுக்கு நாங்கள் காவல் நாயாக இருந்துள்ளோம், ஆனால் இப்போது சீரும் சிங்கமாக மாறிவிட்டோம் என்றும் பேசியது கலகலப்பை ஏற்படுத்தியது. சுவாசிக்கிறோம். அதனால் நீங்கள் இந்த பூச்சாண்டி காட்டுறது, நையாண்டி பண்ணுறது, அதெல்லாம் அம்மா இருக்கிற வரைக்கும் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தது உண்மை தான். நாங்கள் உங்கள் வீட்டுக்கு காவல் நாயாகவும் இருந்திருக்கிறோம். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் எங்களை சீண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 கோடி தொண்டர்கள் சீரும் சிங்கமாக விஸ்வரூபம் எடுத்திருக்கிறோம். தூத்துக்குடி திரேஸ்புரம் பகுதியில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் 15 ஆண்டுகளாக கேட்டும் தனக்கு எப்போதுதான் வாக்களிப்பீர்கள் என்று பொதுமக்களிடம் கேள்வி எழுப்பினார். ரொம்ப கத்தாதப்பா, எப்பா வீட்டில் போய் இப்படி சுத்துற அப்படின்னு கூட பிறந்துட்டேன், உங்க கூட பிறந்துட்டேன், வீட்டுக்கு போக. கோவை பாலமலை கிராமத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக மாணவரணி தலைவர் ராஜீவ்காந்தி பழங்குடி மக்களுடன் சேர்ந்து நடனமாடியும் மேளமிசைத்தும் வாக்கு சேகரித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.